ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைக்கு பஜ்ஜி போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை மீதியை போட்டுட்டு மீதியை கொண்டு கொடுத்தேன். பத்திரமா கொண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வைனேன். என் பிள்ளை செஞ்சு வச்சுருக்கேன். வேலையை பார்க்குறீங்களா நீங்கள்? என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். ஊக்கு போட்டு மறைச்சி வச்சுருக்கான். இப்படி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் எப்படி ஒன்று சொன்னால் பிள்ளைங்க செஞ்சு வைக்கிறதோ பத்தாட்டு இருக்கும். தேவையா? இதுக்கு நானே அதை நீட்டாக பேண்டேஜ் போட்டு வச்சுருக்கலாம், பண்ணி வச்சுருக்க வேலை. எனக்கு அவனை கூப்பிட்றேன், நான் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சஞ்சித்தே, சஞ்சித்தே, இது என்னது? பஜ்ஜி மாவுன்னு எனக்கு தெரியும். அது இல்லை, என்ன பண்ணி வச்சுருக்க? ஊக்கு எது குத்தி வச்சுருக்க? ஓ, சிந்தக்கூடாதுக்கு ஊக்கு வச்சா குத்தி. இப்போ அப்போ இப்போ போட்டு பார்க்கட்டு. எவ்வளோ சிந்தமா சிந்தாதா? சிந்ததா? பின்னி என்ன பண்ற? பின்னி என்ன பண்ற? எப்படி போட்டாலும் அது வந்து சிந்ததான் செய்யும். சரியா? அது ரப்பர் பேண்ட் போட்டு வைக்க சொன்ன உண்டை. உனக்கு நல்ல அறிவு இருக்குன்னு எனக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன். எங்கே போகிற மக்களே? உங்கள் வீட்டில் இப்படி சண்டீஸ் இருக்காங்களா சொல்லுங்க. பஜ்ஜி மாவை காலியாக்க பார்த்துட்டான். போ, நல்ல காலம் பார்த்துட்டேன். இல்லைனா இதில் எனக்கு ஊக்கு பாதி ஊக்கு இங்கே தான் இருந்திருக்கும் தோணுது. பாய். உங்கள் வீட்டில் அப்படி சண்டீஸ் குட்டீஸ் சண்டி பண்ணுறத சொல்லுங்கள். பாய்.